நல்ல நாதனே மமதாதனே பார்த்தோம், பொன்னேரி சர்ச்சிலையும் பார்த்தோம். இப்போ அவர் சொந்த ஊர்லயும் பார்க்கணும். இவ்வளவு திரளான மக்கள் வந்து அவர் மேல அன்பு கொண்டிருக்கிறாங்கன்னா அவர் எல்லாருமே எவ்வளவு அன்பும் பாசமா இருந்திருக்கிறார்களுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு. ஆனா வந்து இந்த நேரத்துல உலக பிரகாரமான இந்த இழப்பு என்றது ஈடுகட்ட முடியாது. இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் திருச்சபை சார்பாகவும் ஜோதிநகர் திருச்சபை சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அவரது குடும்பத்திற்கு ஆண்டவர் தாமே சமாதானத்தையும் ஆறுதலையும் தருவாராக என்று கேட்டு திரும்பிக்கிறோம். ஆமீன். ஹலோ, வடக்காரர் இப்ப தொடங்க முடியாது. 2 மணி இது சைடு ஆடுதலை பிரச்சனை இல்லை. இந்த ட்ரெஸ் காணலைக்கு கூட இது 2 நல்லா இருக்கு. அது கண்டு வாங்க அந்த முழு தெரியாது. சரி, கொஞ்சம் பாட்டு பாட்டு பாடுங்க. எவ்வளோ மேம்? சரி, நீ பார்த்துட்டு போட்டு நீங்க வைங்க. சரி, அப்படி இருக்கட்டும். சரி, நீங்க உட்காருங்க. உட்காருங்க. Ya boleh tadi. அந்த இதை மட்டும் சர்ச்சில் இருக்க போயிரு தடுப்பு மரம் தன்னால மாறும். தடுப்பு மரம் கை தன்னால் மரம் வந்து கொஞ்சம் மரம் இடம் உண்டை கொஞ்சம் கூட அங்கோட்டு இழுக்கணும். இது தட்டி கொஞ்சம் இடம் உண்டைங்க இடம் உண்டை கொஞ்சம் கூட
இருக்கு அதிகமா இருக்கு சைடு நேரே இருக்கு அக்கா அக்கா போடுங்க ஹலோ கொள்றேன் அதை மட்டும் அந்த பூ ஆரம்பிக்கிறது அந்த ஒரு ஆரம்பிக்கிறது இங்க வந்து இருக்குங்களா? சரி போதும் எடுத்த சரி மூடி எடு மூடி மூடிங்க மூடி மூடி இதுல என்ன தலை முகத்தை மூடுங்க துணி எடுத்து சரி கிளம்புறா மூடிக்குள்ள காலு மாடுமல்ல கை கை ராஜா ராஜா அதுல இறங்கினாலும் கீழே இறங்கினாலும் பிடிக்காது நீ அதுல கீழே இறங்க கீழே நல்லா அப்படி கொஞ்சம் பேக்கல இடி கொஞ்சம் பேக்கல அந்த பாஸ் எல்லாம் கொடுங்க அங்க நிக்கிறாங்க எல்லாம் சரி சரி இல்ல மாதிரி மாதிரி ரோய்ஸக்கா பாஸ்டேஸ் மட்டும் கொடு மீதி பிறகு கொடுங்க பாஸ்டேஸ் மட்டும் கொடு
மரித்து போன நம்முடைய பிரியமான தந்தையாராகிய இவருடைய ஆத்மாவை சர்வ வல்லமையுள்ள கடவுள் மிகுந்த இரக்கத்தினாலே தம்மிடத்தில் சேர்த்துக்கொள்ள சித்தமானபடியினால் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தத்தக்க நம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நித்திய ஜீவனை அடைய உயிர்த்தெழுதல் உண்டாகும் என்று உறுதியாய் நம்பி நாம் இவருடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் பூமிக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, மது வார்த்தையின்படி மது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டன. பின்பு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது ஆண்டவருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. ஆம், அவர்கள் தங்கள் உழைப்பு நின்று இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும் என்று ஆவியானவரும் சொல்லுகிறார் என்றது என்பதே. ஆமேன். ஆசீர்வாதம். ஆடுகளின் பெரிய மேய்ப்பரான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தோடு மரித்தோர்ந்து ஏறிவர பண்ணின சமாதானத்தின் கடவுள் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை நம்மை நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தை செய்து வர நன்மையான யாவற்றிலும் உங்களை பூரணப்படுத்துவாராக. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நீங்காதீரோ என் நேச கர்த்தரே, வெளிச்சமாகி இருட்டாயிற்றே, மற்றொரு தாசை அற்று போயினோ, நீர்மை சகாயரே நீங்காதீரோ. ஆமீன். அன்பானவர்களே, அன்பு தந்தையாருடைய நினைவுகூர்தலின் ஜெபம் வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாரும் கூட மோன கொடு. அப்படியே செஞ்சார் தான். நான் எத்தனையோ பேருடைய மரணத்தை பார்த்துருக்கேன், தாய் தகப்பனுடைய மரணத்தை பார்த்துருக்கேன். ஆனால் இவருடைய இது ஒரு 3 நொடி கூட கிடையாது. அந்த வார்த்தை சொல்லவும் விழுந்தது. அவர் யாருக்கும் எந்த துன்பமும் கொடுக்கக்கூடாதுன்னு எப்பயுமே நினைப்பார். 6லும் சாவு 100லும் சாவணுவாங்க. ஆனால் அவர் கொடுத்த அந்த ஆயுஸ் நாட்களில் ஒரு குழந்தை போல தான் இன்றைக்கும் அந்த இன்முகம். எவ்வளோ அவமானம் கஷ்டம் வந்தாலும் ஆண்டவருக்கு இல்லாததா என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தன் சொந்த சகோதர சகோதரிகளை மட்டும் இல்லை, எங்கள் மனைவி பிள்ளைகளை மட்டும் இல்லை, சமுதாயத்தில் ஒவ்வொருவரையும் உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். அந்த நல்லவரை எனக்கு கணவராக ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் நான் ஓய்வு பெறுவதற்கு முன்பு அவர் வேகமாக ஓய்வு பெற்றது எனக்கு மிகுந்த வருத்தம். ஆனால் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் நோக்கம் இல்லாமல் ஒன்றையும் செய்ய மாட்டார். ஒரு நாளும் ஆண்டை பிள்ளைகளுக்கு அவர் தீமை செய்ய மாட்டார். எனவே நான் நம்புகிறேன், ஆண்டவர் எங்களை கனப்படுத்துவார். அவர் ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறாரு. அவருக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பணியை நிறைவாக அவர் முடித்தார். ஒரு சில ஆசைகள் அவருக்கு நிறைவேறாமல் இருந்தாலும் அது ஆண்டவருடைய சித்தம் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுதும் இந்த இடக்காரருக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய குடும்ப சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது பாடல் பாடி ஆண்டவருடைய சாட்சிகளை சொன்ன ஒவ்வொருவருக்காகவும் தூர இடத்திலிருந்து வந்து ஐயா மீது கொண்டிருந்த அன்பு, எங்கள் மீது கொண்டிருந்த அன்பை வெளிப்படுத்திய ஒவ்வொருவருக்காகவும் எங்களுடைய மனமார்ந்த பேராயராகவும் எங்களுடைய கல்லூரியிலே பிரின்சிபலாகவும் இருந்து செயல்பட்டு கொண்டிருந்த டாக்டர் செல்லப்பா அவருடைய உதவி போதகராக நாங்கள் செல்லப்பா சுந்தர் சிங்
அவருடைய உதவி போதராக ஓராண்டு சென்னையில் திருமங்கலம் திருச்சபையில் பணியாற்றினேன். பின்னாலே என்னுடைய சரீர வியாதி நிமித்தமாக நான் அங்கே இருந்து இடமாறுதல் வாங்கி இந்த இப்பொழுது நிலை கொண்டிருக்கிற கேரளா கன்னியாகுமரி பேராயத்தில் ஊழியராக போதகராக பணி செய்வதற்கு இந்த இடத்துல வந்தேன். தொடர்ந்து இங்கே தான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய தொடர்பு பார்க்கும் பொழுது நாங்கள் சிரிப்பதும் மகிழ்வதும் பேசுவதும் உண்டு. கடந்த 2 வாரத்திற்கு முன்பதாக அவர்களுடைய மகளுடைய வீட்டில் வந்த பொழுது என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, சுந்தர்சி உங்களை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் வருவேன் என்று சொன்னாலே வரவில்லை. நான் சொன்ன நான் அலுவலகத்தில் இருப்பேன், மதிய முறை இருப்பேன், 3 மணி வரை வெயிட் பண்ணி பார்க்கவில்லை. அடுத்த நாள் காலையிலே எனக்கு நேற்றைக்கு வர முடியவில்லை, இன்றைக்கு பார்க்க வேண்டும். நான் சொன்னேன் நான் வெளியே போகிறேன், இருந்தாலும் நிர்பந்தத்தினாலே அவர் எனக்கு மேற்படத்திலிருந்து பஸ்ஸில் வர நேரமாகும் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவேன். பிறகு அவருடைய மகளுடைய மாவுடைய 2 வீலரில் இருவரும் சேர்ந்து என்னை வீட்டிலே வர விட நான் போகிற வழியிலே சந்திக்கலாம் என்று சொல்லி தலைச்சானுடைய ஜங்ஷன்லே சந்தித்து கொஞ்ச நேரம் பேசி அவருக்கு விட்டு புரிந்து போவதற்கு மனமில்லை. நான் தான் அவரை துரிதப்படுத்தி எனக்கு போக வேண்டும் என்று சொல்லி அந்த பக்கத்தில் இருந்த கடையில் ஒரு டீ சாப்பிட்டு விட்டு அவர் எனக்கு ப்ரெசென்ட் ஒன்று கொண்டு வந்தார்கள். கொடுத்ததை வாங்கிவிட்டு பிரிந்து சென்றோம். எனக்கு இந்த செய்தியை கேட்ட பொழுது மிகவும் பேர் அதிர்ச்சியாக இருந்தது. இங்கே சொல்ல கேட்டது போல இந்திய சுவிசேஷ திருச்சபையிலே நீண்ட காலம் அவர்கள் பணி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக திருச்சபையிலே போதகராய் மாத்திரமல்ல, எவ்ரி கிரீச்சர் க்ரூசைட் என்று சொல்லக்கூடிய இந்திய சுவிசேஷ திருச்சபை வளர்ச்சிக்கு உதவியாய் பணியாற்றுகிற அந்த ஸ்தாபனத்திலே அவர் கோஆர்டினேட்டராக செயல்பட்டார்கள். இந்தியாவில் எல்லா இடங்களிலும் அந்த பணி நிமித்தமாய் யாத்திரை செய்து கொண்டிருந்தார்கள். மாத்திரமல்ல, திருச்சபைகளை கட்டுவதிலே இந்திய சுவிசேஷ திருச்சபையிலே போதகராக இருந்த பொழுது நல்ல திருச்சபைகளை கட்டி எழுப்பவும், எனக்கு முன்னாலே சொன்னது போல திருச்சபை கட்டிடங்களை பெரிதாய் கட்டி எழுப்பி பிரதிஷ்டை செய்வதிலும் முக்கிய பங்கு வகித்தார்கள்.